பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேதம் தியானம் பாக்கியம் நிகழ்ச்சிக்கு நாம் கடந்து போகலாமா? இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று சொல்லி ஏசாயா 59:1 நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் மனந்திரும்பினால் பெற்ற ரட்சிப்பு வேறு, அனுதினம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ரட்சிப்பு வேறு. அனுதினம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ரட்சிப்பில் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு பரிபூர்ணமாய் தருகிறவராக இருக்கிறார். ஏன்னா அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஏதோ ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஏசாயா 58:13-14 படி, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழியின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் பரிசுத்தமான ஓய்வு நாளாகிய மனமகிழ்ச்சி நாளை குறித்து நாம் அற்பமாக எண்ணாமல் உதாசீனப்படுத்தாமல் அந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் கூடி வர வேண்டும். அப்போது அவர் நம்மை காண்கிற தேவனாய் மாத்திரமல்ல, நம்மை விசாரித்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 12:3 படி, ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதமான தண்ணீரை மொண்டு கொள்ள தேவன் கிருபை செய்வார். ஆமென்.